அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். எபிரேயர் 2:18 பாருங்களேன். என்ன சொல்லுதுன்னா, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவ குறித்த வசனம் இங்க போட்டிருக்கு. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. அப்ப அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சோதிக்கப்பட்டிருக்காரு, பாடுபட்டிருக்கிறாரு. சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய. அப்ப ஒருவேளை நீங்க இன்னைக்கு சொல்றீங்களா, பிரதர் இந்த சோதனை எங்களால சகிக்க முடியல, ஏன் இப்படி சோதனை எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை? ஆண்டு சொல்றாருப்பா, நான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டேன், அதனால நீ படுற கஷ்டம் எனக்கு தெரியும் கர்த்தர் சொல்றார். ஆமென். அப்ப நீங்க இந்த ஆம்பிளிஃபைட் பைபிள் பாருங்களேன். Because he himself in his humanity has suffered in being tempted, he is able to help and provide immediate assistance to those who have been tempted and exposed to suffering. அப்ப உடனடியா என்ன செய்யணும்? அது செய்யறாரா? உதவி செய்கிறார். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் உனக்காக இருக்கிறேன், உதவி செய்ய வல்லவர். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உதவி செய்ய வல்லவர், இன்று உனக்கு உதவி செய்யும்படியாய் நான் உன்னுடனே இருக்கிறேன். நீங்க தனியா இருக்கீங்க, நீங்க இனிமே நினைக்காதீங்க எனக்கு உதவி செய்ய யார் இருக்கா, நான் தனியாயிட்டேன் அப்படி நீங்க யோசிக்காதீங்க. இந்த தனிமையில எனக்கு யார் வருவா, இந்த இடத்துல யார் வந்து எனக்கு உதவி செய்வா, இந்த சூழ்நிலைக்கு யார் என்ன, நான் யாரை போய் நாடுறது, யார்கிட்ட போய் கேட்கறது, யாருமே எனக்கு செய்ய மாட்டாங்க, இப்படி நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, நான் கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொன்னால் மனிதர்களுடைய ஒத்தாசை உங்களுக்கு அவசியமா இருக்காது. நீங்க எந்த மனிதனும் நாடி போக மாட்டீங்க. தேவன் உங்கள் துணையாளராக இருப்பார் என்று சொன்னார் எந்த மனிதனுடைய உதவியும் அவசியம் இல்லை. சூப்பர் நேச்சுரல் அவர் செய்வார். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் செய்ய உண்மை உள்ளவர். எனவே ஒருவேளை நீங்க சோதனைக்குட்பட்டு இடப்பாடு, கஷ்டப்பாடு, இந்த ஜேர்னி, இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் எனக்கு டஃப்பா இருக்கு பிரதர்ன்றீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உனக்கு உதவி செய்ய நான் வல்லவரும் உண்மையுள்ளவருமா இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன். இந்த சோதனையை சாதனையாக மாற்றுவாய், இந்த சோதனையை கடந்து செல்வாய், நீ மேற்கொள்வாய் என்று சொல்கிறார். ஆமென். பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு சோதனை, அவங்களுக்கு அங்க ஒரு பாடு இல்லையா, ஆனா அது ஒரு பெரிய டெஸ்டிமோனியா மாறினது. நீங்க தானியேல் எடுத்துக்கோங்க, சிங்க கேள்வி, அது ஒரு சோதனை, ஆனா பாத்தீங்கன்னா அது ஒரு சாதனையா மாறுது, பெரிய டெஸ்டிமோனியா மாறுச்சுல. அப்ப இன்னைக்கு நீங்க அனுபவித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எப்பேற்பட்ட கொடுமையா இருக்கோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நீ இதுல இருந்து வெளியே வருவா, ஜெயமா நீ வெளியே வருவ, வெற்றியோடு வெளியே வருவ. அது ஒரு பெரிய சாட்சியா இருக்கும். இந்த சோதனையை நீ சாதனையாக மாற்றி பெரிய சாட்சியாய் நிற்பாய் என்று தேவன் சொல்லுகிறார். எனவே அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்று உங்களுக்கு வல்லமையுள்ள தேவன் தம்முடைய உதவியும் ஒத்தாசையும் அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வார். இந்த சோதனையிலிருந்து நீங்கள் ஜெயமாய் முன்னேறி வெற்றி பெறுவீர்கள், அடுத்த நிலைக்கு செல்வீர்கள், பெரிய சாட்சியாய் நிற்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.